இந்த பிஸ்னஸ்ஸு என்னோடய ஸ்டார்ட் அப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. சிம்பிளுங்க. இந்தியாவில் ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் ரேட் வந்து 10%. ஓகேங்களா? ஸோ 90% ஃபெயில் ஆகுது ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த 90% ஃபெயில் ஆகிற ரேஷியோ தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். 10% எனக்கு வேணாம். ஏன் 90% ஃபெயில் ஆகுதுன்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு ஒரு இன்வெஸ்டர் தேவை. அந்த ஐடியா கொஞ்சம் நல்லதாக இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணுற போல் இருக்கணும். கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்டராக பிடிச்சிட்டிங்க. ஸோ இன்வெஸ்டரை பிடிச்சிட்ட பிறகு நீங்கள் ப்ராடக்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ப்ராடக்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 year to 2 years எடுத்துட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் வரப்போ அது அவுடேட்டட் ஆகிடும். இல்லை உங்கள் டெக்னாலஜி வந்து ஸ்கேல் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கும், ஆர்கிடெக்டில் தப்பாக இருக்கும். நான் ஒரு டெக்கை பற்றி பேசுகிறேன். இங்கே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு ஐடியா இல்லை, ஸ்டார்ட் அப் பற்றி. நான் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் பற்றி பேசுகிறேன். டெக் ஸ்டார்ட் அப் மூலிமா தான் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமும் அதுதான், ரொம்ப வேல்யூவேஷன் கூடவும் அதுதான். ஸோ இப்போ 90% ஃபெயில் ஆகுதுல்ல, இதுக்கான ரீசன்ஸில் சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்க, நீங்கள் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிட்டீங்க, மார்க்கெட்டில் போகுது. ஸோ மார்க்கெட்டில் போனபோது தான் தெரியுது, நிறைய ஃபீட்பேக்ஸ் வருது. நீங்கள் பண்ணது ஒன்று, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று. ஓகேங்களா? இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராசஸில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. நிறைய அந்த பிச் பண்ணுற சொல்ல சில விஷயம் வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதால நிறைய பேர் வந்து அதை ட்ராப் பண்ண சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இந்த ப்ராசஸில் சில ஸ்டார்ட் அப்போட பீப்புள், ஃபவுண்டர்ஸ்க்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஒரு ப்ராக்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கும். என்னடா எப்பயுமே ஒரு அவுட்புட்டை பற்றி ஒரு அப்சஸ்டாக இருப்பாங்க. அந்த ப்ராக்ரெஸ்ஸை பிலீவ் பண்ணால் தான் அவுட்புட் கரெக்டாக வரும். பட் ஆனால் அந்த அவுட்புட்டை மட்டும் அப்சஸ்டாக இருப்பாங்க. ஆனால் ப்ராக்ரெஸ் ஜேர்னி என்ஜாய் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒரு ஃபேண்டசி வெளியே இருக்கும், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர். ஆனால் உள்ளுக்குள்ளே தான் அதோட பிரச்சனை என்னான்னு தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டம். வெளியே சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃபேண்டசியாக இருக்கலாம், பட் உள்ளே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஸோ இது போல் நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்க ஹெல்த் வைஸில் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 18 hours per day, 12 hours per day. அதை எப்போ தூங்கும்போது திங்க் பண்ணுவாங்க, ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதால சில பேரால் தான் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். அவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக ஆவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, இது ஒரு ரொம்ப டைனி எஃபெக்ட். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப டைனி. ஓகேவா? எனக்கு 36 வயசு வரையும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே கிடையாது, என்னால் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும், என்னால் ஒரு பெரிய அளவு அச்சீவ் பண்ண முடியும்னு. இந்த சின்ன சின்ன ஸ்மால் ஹேபிட்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஹேபிட் வந்து என்னோடய ஹெல்த்து, என்னோடய மைண்ட்ஃபுல்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இதனால் 4 பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நான் அதை பற்றி கண்டுக்கிறதே மாட்டேன். அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், என்னோடய ஹெல்த்தை நான் மேனேஜ் பண்ணுறேன், என்னோடய மைண்ட்ஃபுல்னஸை மேனேஜ் பண்ணுறேன், என்னோடய ஃபேமிலியை ஈக்குவலாக பார்த்துக்கிறேன், என்னோடய ஜாபில் ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், என்னோடய சைடு அசல்ஸ்க்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்படி எல்லாமே கோஹசிவாக இருக்கும்போது தான் உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக மாற முடியும். ஓகேவா? அந்த ஜேர்னி கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். நான் இப்போ இந்த சின்ன சின்ன விக்ட்ரி பார்க்குறேன்ல, அந்த விக்ட்ரிலேருந்து ஒரு கனெக்ஷன் பில்ட் ஆகும். அந்த விக்ட்ரிலேருந்து ஒரு சில தாட்ஸு, ஐடியாஸ் வரும். நிறைய ப்ராப்ளம்ஸை நான் அந்த ஜேர்னலில் பார்ப்பேன். அந்த ப்ராப்ளத்துக்கு என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நான் வீட்டிலே உட்காந்துட்டு ஐடியா வரும், நான் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆக போகிறேன், இப்படிலாம் சொல்கிறது நல்லாயிருக்கும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். சில பேர் ஐடியாவே வரலன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பேஷன் இருக்கும், நான் அதை பில்ட் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டு. ஆனால் அவங்களால அதை பண்ண முடியாது. இதான் ரீசன். நீங்கள் எப்போ ஒரு சின்ன சின்ன விஷயமாக அச்சீவ் பண்ணுறீங்களோ, சின்ன சின்ன விஷயம், எனக்கு தெரியும் இது ஒரு ஹார்டான பாத். இந்த பாத்தில் சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஒரு 5 to 10% தான். நான் சக்ஸஸ் ரேஷியோ பார்க்கல, ஃபெயில் ஆனதுக்கான காரணம் தான் பார்த்தேன். அந்த ஃபெயில் ஆகிறதுலேருந்து எப்படி தப்பிச்சா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம், அதான் என்னோடய மந்த்ராவில். ஸோ என்னோடய ஜேர்னிஸ் இருக்குல்ல, அப்போ பெருசாக எதையும் சாதிச்சதில்லை லைஃப்பில். இப்போ தான் சின்ன சின்ன விஷயமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இந்த ரோட் சைடு ஷாப்புக்கும் எனக்கு நிறைய எனக்குள்ளேயே தாட்டு, இது கரெக்டாக தப்பா, யார் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்க போகிறோம், அதுவும் கேரண்டி இல்லை. ஸோ அதை போய் சோர்ஸ் பண்ணணும், நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், சின்ன சின்ன ஆக்ஷன்ஸு. இதெல்லாம் பண்ணுறோம்ல,
கண்டிப்பாக நம்ம எடுக்கிற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய கனெக்ஷனை பில்ட் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நான் இந்த யூடியூப் பண்ணுறது கூட மணிக்காக பண்ணல. என்னோட ஜேர்னி வந்து இங்கே லாக் பண்ணுறேன். ஸோ எப்படி நான் வந்தேன், என்னோடய ஃபஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கிலீஷில் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ரொம்ப நல்லாவே பேசியிருக்க மாட்டேன் சுத்தமாக. ஸோ இப்போ நல்லா பேசணும்னா அப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு 5 monthsல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் காட்ட முடியும்னா ஒரு 5 yearsல என்னால் எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காட்ட முடியும், அதை தான் நான் பிலீவ் பண்ணுறேன். வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரோட் சைட் ஷாப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து ஃபஸ்ட்டு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். அதுலேருந்து 80 ரூபா எடுத்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து 240 ரூபா போட்டு அதுலேருந்து ஒரு 80 ரூபா எடுத்தேன். இன்றைக்கி 3rd வீக்கு நிறைய பொருள் வச்சுட்டேன். ஸோ இந்த லேர்னிங்கில் ஆக்சுவலாக நிறைய லேர்ன் பண்ணுறேன். பீப்புளோட சைக்காலஜியை லேர்ன் பண்ணுறேன். கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட் நல்லா ஓடுதுன்னு லேர்ன் பண்ணுறேன். டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்டும் நீங்கள் லிஸ்ட் பண்ண டிஸ்பிளேல வைக்கக்கூடாது. இதை வந்து ஆக்சுவலாக இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டுனா என்னால் அதை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அந்த ப்ராஃபிட்டை கேலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இப்போ ஒரு 2 ப்ராடக்டால் ஈஸியாக கேலிப்ரேட் பண்ண முடியும். நிறைய ப்ராடக்ட் இருக்கும்போது கேலிப்ரேஷன் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மார்க்கெட்டில் என்ன சீப்பாக இருக்குது, ஓகேவா, அதை வாங்கி அதை லோக்கலில் ஒரு மார்க்கெட் இருக்குல்ல, அதை ரேட்டை விட பீப்புளுக்கு கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ 1 or 2 ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பிஸ்னஸ். எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது பிஸ்னஸ் பற்றி. பிஸ்னஸ்னாலே ஒரு பெரிய செட்டப்பில் தான் ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. சின்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பீப்புளோட சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி சில டிசிஷன்ஸ்லாம் எடுக்கலாம் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஃபைன். இது எந்த ஐடியாவுமே இல்லை. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு கேஷுவலாக தான் போகுது. இந்த வீடியோ நிறைய தப்பு கண்டுபிடிப்பீங்க. ஏன்னா நானும் இப்போ தான் ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வேர்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எல்லாமே எனக்கு புதுசு. ஓகேங்களா, ஸோ ஃபைன். இந்த வீடியோ பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியல. பட் அப்படியே ராவாக போஸ்ட் பண்ணலாம் தான் ஐடியா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.